இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி பால் ஐஸ். சம்மர் ஆரம்பிச்சாச்சு. பசங்களுக்கு லீவும் விட்டுடுவாங்க. வீட்டிலே ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பால், சர்க்கரை, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பாலை எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் காசிக்கோங்க. நான் எடுத்தது ஃபுல் ஃபேட் மில்க்கு. உங்களுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் கிடைக்கலனா நீங்கள் ஒரு அரை கப்பு ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கோங்க. நான் பால் ஏடு சேர்த்து வச்சுருந்தேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு பால் ஏடு இல்லைனா கூட நீங்கள் இந்த க்ரீம் இருந்தால் போதும். பாலை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல சுண்ட காசி மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா சுருண்டு வரும். ஏடு கட்டிட்டு திக்காயிடும். திக்கானதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாலை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. பொதுவாக பால் ஐஸ் எல்லாமே மில்க் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம பாலை வச்சே சுண்ட காசி அது கூட கொஞ்சம் க்ரீமியும் போட்டு திக்னஸ் கொடுத்தா பால் ஐஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். 1/4 கப்பு அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா பீட்டரில் பீட் பண்ணி விடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க ஆறின பாலேடி இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஐஸ்கிரீம் பசங்களுக்கு பண்ணி தரலாம். வெளியில் வாங்குகிற ஐஸ்கிரீமை விட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட எந்த ஃப்ரூட்ஸையும் பியூரியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் சாப்டு நட்ஸையும் இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இந்த மாதிரி மோல்டில் இந்த ஐஸை ஊற்றி வைங்க. உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைனாலும் பரவாயில்லை, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சா செட் ஆகிடும். இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்தால் பால் ஐஸ் ரெடி. உங்களுக்கு வேணும்னா மாம்பழம், வாழைப்பழம் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி, எந்த பெரி ஃப்ரூட்டுனாலும் நல்லா மிக்ஸி ஜாரில் அடைச்சி அதையும் இதோடு சேர்ந்தா ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து பால் ஐஸு செட் ஆகி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.